என்னோடய பெயர் மோகன்குமார். நான் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தில் பணியாற்றிருக்கேன். பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தில் பழங்குடிகள் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகின ஒரு சமூகமாக இருக்குது. 2 விதமான காரணங்களால் பழங்குடிகளுக்கு பாரம்பரியமாக காட்டோடு அவங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் துண்டிக்கப்பட்டு வருது. ஒன்று வளர்ச்சி திட்டங்கள்ங்கிற பெயரால் சுரங்கங்கள், அணைக்கட்டுகள், மின் உற்பத்தி நிலையங்கள், இப்படி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கான முயற்சிகளை அங்கே வாழக்கூடிய பழங்குடிகள் காட்டிலேருந்து வெளியேற்றப்படுறாங்க. நீங்கள் வனத்தை பாதுகாக்கிறோம், இல்லை வன விலங்குகளை பாதுகாக்கிறோங்கிற பெயரால் புலிகள் காப்பகங்கள், யானைகள் காப்பகங்கள், வன சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள், இதனுடைய பெயராலே பழங்குடிகள் அங்கே வெளியேற்றப்பட்டிருக்காங்க. நாடு முழுக்க லட்சக்கணக்கான பழங்குடிகள் காலங்காலமாக தாங்கள் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இடத்துலேருந்து இப்படி பல்வேறு காரணங்களால் வெளியேற்றப்பட்டிருந்த சூழ்நிலையில் தான் நாடு முழுக்க இந்த போராட்டங்களுடைய விளைவாக வன உரிமை சட்டம் 2006 நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்த வன உரிமை சட்டத்தை நிறைவேற்ற சமயத்தில் அந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் முன்வைத்த அமைச்சர் ஒரு நல்ல முகவரை சொல்லி தான் அதை நிறைவேற்றினார். இதுகாரும் இந்திய சமூகம் பழங்குடிகளுக்கு இழைத்துள்ள அநீதிகள் அத்தனையும் இந்த சட்டம் சரி செய்யணும்னு சொல்லி தான் அந்த சட்டத்தை நிறைவேற்றினாங்க. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அரசனுடைய புள்ளி விவரங்கள் 7 லட்சம் பழங்குடியினர் இங்கே இருக்கிறதாக சொல்லப்படுறாங்க. ஆனால் அது சரியான கணக்காக இருக்க முடியாது. ஒரு 10 லட்சம் பேர் கட்டாயமாக தமிழ்நாட்டில் பழங்குடியினர் இருக்காங்க. 37 வகையான பழங்குடிகள் தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க. இதில் பெரும்பான்மையான பழங்குடிகள் மலை வனப்பகுதியில் தன்னுடைய வாழ்விடமாக கொண்டவர்களாக அவங்க இருக்காங்க. தமிழகத்துலேயும் இந்த பழங்குடிகள் இப்படி பல்வேறு காரணங்களால் வெளியேற்றப்பட்ட நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. இந்த சட்டம் ஒன்று தான் பழங்குடிகள் காற்றோடு தங்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளை தொடர்ந்து நீடிக்க செய்வதற்கு ஒரே ஆதாரம் இந்த சட்டம் தான். ஆனால் ஒரு துரதிர்ஷ்டம், இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பாக தமிழ்நாட்டில் தொடக்கப்பட்ட ஒரு வழக்கு 2006 இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் கூட ஒரு 10 ஆண்டு காலம் எந்த நடவடிக்கையும் சட்டத்தினுடைய பலன்களை மக்கள் பெற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குச்சு. ஒரு 10 ஆண்டுகள் கழித்து தான் அந்த சட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கைகள் தொடர்ந்துருக்கு. இந்த சட்டம் மற்ற எல்லா சட்டங்களையும் காட்டிலும் ஒரு வித்தியாசமான சட்டம். எல்லா சட்டங்களும் அதிகார அமைப்பில் மேலே இருக்கவங்க இந்த சட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொறுப்பை அதிகார மட்டத்தில் மேலிருந்து வரும் கீழே. ஆனால் இந்த சட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொறுப்பையே மக்களுக்கு இந்த சட்டம் வழங்கியிருக்குது. இப்போ மக்களுடைய கிராம சபைகள் தான் இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பை எடுத்திருக்காங்க. இது ஒரு இந்த ஒரு முறை ஒரு வகையில் பார்த்தா நல்லதாக இருக்குது. இனி ஒரு வகையில் பார்த்தா அந்த சட்டம் முழுமையாக பலன்களை மக்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இதுவே கூட ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வன உரிமை சட்டம் ஒரு 3 வகையான உரிமைகளை மக்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்குது. ஒன்று, வன நிலத்தில் பழங்குடிகள் யாராவது குடியிருந்தாலோ அல்லது பயிரிட்டு வந்தாலோ அவருடைய அந்த உரிமையை இந்த சட்டம் அங்கீகரிக்குது. இனி பழங்குடிகள் காட்டோடு அவங்களுக்கு காலங்காலமாக வைத்திருக்கக்கூடிய தொடர்பு, உறவு, காட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போவாங்க, அங்கே இருக்கக்கூடிய புதைவிடங்களை பயன்படுத்துவாங்க, நீர்நிலைகளை பயன்படுத்துவாங்க, கால்நடை மேய்ச்சலுக்கு காடுகளை பயன்படுத்துவாங்க, காட்டில் இருக்கக்கூடிய சிறு வன மகசூல்லாம் எடுத்து விற்பனை செய்வாங்க, தாங்களும் பயன்படுத்திக்குவாங்க. இந்த மாதிரி அவனுடைய அந்த சமூக வன உரிமை என்கின்ற பேரில் இந்த உரிமைகளை சட்டம் அங்கீகரிக்குது. இனி ஒன்று, ஒவ்வொரு பழங்குடி கிராமத்துக்கும் ஒரு வன எல்லை வரையறுத்து அந்த வன எல்லைக்குள் வரக்கூடிய வனப்பகுதிகளை, வன விலங்குகளை பாதுகாப்பது, அதை வளர்ப்பது, இப்படிப்பட்ட பொறுப்பையும் இந்த சட்டம் பழங்குடிகளுக்கு கொடுக்குது. 4வது ஒரு விஷயம், பழங்குடி கிராமங்களில் அவருடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வன நிலங்கள் தேவை என்று சொன்னால் ஒரு 2.5 ஏக்கர் அளவு இருக்கக்கூடிய வன நிலங்களை அவருடைய தேவைக்காக வனமற்ற பயன்பாட்டுக்காக மாற்றிக்கொள்வதற்கு இந்த சட்டம் வழிவகுக்கும். இந்த சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு முதல்ல ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கக்கூடிய கிராம சபைகள் சட்டப்படி அமைக்கணும். கிராம சபைகள்னு சொன்னால் நம்முடைய ஊராட்சி அமைப்பில், உள்ளாட்சி அமைப்பில் சொல்லக்கூடிய கிராம சபைகள் அல்ல. பழங்குடியில் தங்களுடைய கிராமங்களில் அவங்களுடைய பாரம்பரியமாக பல காலமாக தங்களுடைய உள்ளூர் பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக ஒரு அமைப்பை வச்சுருக்காங்க. அந்த அமைப்பை இந்த சட்டம் சட்ட ரீதியாக அங்கீகரிக்குது. அந்த கிராம சபைகள் கூடணும். அது கூடி அவங்களுக்குள்ள ஒரு வன உரிமை குழுவை தேர்வு செய்யணும். அந்த வன உரிமை குழு மக்களுடைய உரிமைகளை வாங்கணும், மனுக்களை வாங்கணும். அந்த வன உரிமை குழு அதையெல்லாம் பரிசீலிக்கணும். பரிசீலித்து கோட்டாட்சியருடைய தலைமையில் கோட்ட அளவிலான வன உரிமை குழு என்கின்ற ஒரு அவங்களுக்கு அனுப்பணும். அவங்க அதை பரிசீலித்து மாவட்ட அளவிலான வன உரிமை குழுவுக்கு அனுப்புவாங்க. அந்த மாவட்ட அளவிலான வன உரிமை குழு ஆட்சியர் தலைமையில் இருக்கும். அவங்க அந்த மக்களுக்கான உரிமைகளை அங்கீகரித்து அதுக்கான டைட்டில் பட்டாவை கொடுப்பாங்க. இதுதான் சிஸ்டம். இந்த கோட்ட அளவிலான வன உரிமை குழுவிலையும் மாவட்ட அளவிலான வன உரிமை குழுலையும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இருப்பாங்க, பழங்குடி நலத்துறை அதிகாரிகள் இருப்பாங்க, வனத்துறை அதிகாரிகள் இருப்பாங்க, பழங்குடிகளாக இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிகளும் அதில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றணும். ஒரு பெரிய துரதிர்ஷ்டம்னா,
இந்த சட்டத்தை சட்டத்தை கொண்டு வந்தது பழங்குடி நலத்துறை. சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு பழங்குடி நலத்துறைக்கு இருக்குது. ஆனால் பழங்குடி நலத்துறை ஒரு வருந்தத்தக்க விஷயம், இந்த சட்டத்தை வந்து கீழ்மட்டத்திலிருந்து உயர்மட்டம் வரையும் இந்த சட்டத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு துறையாக இருக்குது. இனி ஒன்று இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா மக்களுக்கு இருக்குது. மக்களுக்கிட்ட பழங்குடியில் இருக்கக்கூடிய இயல்பே இருக்கக்கூடிய அறியாமை, அவனால இந்த சட்டத்தை வந்து முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல், இந்த சட்டம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை மக்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறனால இந்த சட்டம் அமல்படுத்தல வந்து மிகப்பெரிய தேக்கத்தை அடைஞ்சிருக்கு. இந்த சட்டம் வந்து அமல்படுத்துவதற்கு மிக பெரும் தடையாக வனத்துறை இருக்குன்னு உறுதியாக சொல்ல முடியும். சட்டம் மற்ற சட்டங்கள்லேருந்து ஒரு வித்தியாசப்பட்டது வேறொரு வகையில். வனத்தின் மீது வனத்துறைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் மக்களுக்கு இந்த சட்டத்தின் மூலமாக மாற்றப்படுது. ஒரு அதிகார மாற்றத்துக்கான அடிப்படை வந்து சட்டம் உருவாக்குது. நம்ம நாட்டிலே மிகப்பெரிய ஜமீன்தார்னு சொல்லி சொன்னால் வனத்துறை தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்ககிட்ட நிறைய நிலங்கள் இருக்குது. அவர் வனத்துறை அதிகாரிகள் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் மக்கள் கைக்கு மாறுவது வந்து அவங்க விரும்புறதில்லை. இது ஒரு காரணம், வனத்துறை தடையாக இருப்பதற்கு ஒரு காரணம். ரெண்டாவது, வனத்துறைக்கு இந்திய அரசினுடைய வன கொள்கைக்கு வனம்னா யாருக்கெல்லாம் அந்த வனம் உரிமையானது என்கின்ற பார்வையிலே அவங்ககிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு பிழை இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். வனம் என்பது அந்த வனத்தில் இருக்கக்கூடிய மரங்களுக்கோ செடி கொடிகளுக்கோ தாவரங்களுக்கோ அங்கே இருக்கக்கூடிய வன விலங்குகளுக்கு மட்டும்தான் சொந்தமானது என்பது வனத்துறையினுடைய பார்வை. ஆனால் மக்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய செயல்பாட்டாளர்கள் அல்லது பழங்குடிகள் எங்களுடைய பார்வை எப்படின்னா, அந்த வனம் என்பது அங்கே இருக்கக்கூடிய வன விலங்குகளுக்கு சொந்தமானது, அங்கே இருக்கக்கூடிய மரம் கொடி செடி கொடிகளுக்கு சொந்தமானது, அதே சமயத்தில் காலங்காலமாக அந்த வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் சொந்தமானதுங்கிறது எங்களுடைய பார்வை. ஆனால் வனத்துறையினுடைய பார்வை, அரசினுடைய வன கொள்கையினுடைய பார்வை, அந்த வனத்துக்குள்ளார மக்கள் வாழ்கின்ற காரணத்தால் தான் வனத்தை அழிக்கிறார்கள் என்கின்ற ஒரு பார்வை அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் அது உண்மை அல்ல. ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் குடிக்கின்ற காரணத்தினால எந்த காலத்துலையும் இந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீர் வந்து வற்றி போகாது. இப்போ காடுகளில் வாழ்ந்திருக்கக்கூடிய பழங்குடிகள் காடுகளில் வாழ்கின்ற காரணத்தினால அந்த பழங்குடிகள் இந்த காடுகளை நுகர்ற காரணத்தினால அந்த காடு வந்து என்றும் அழியாது. இப்போ இந்த ஒரு பழங்குடிகளை தவிர்த்து விட்டு தான் வனம் என்கின்ற ஒரு பார்வை தான் இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு வனத்துறைக்கு வந்து இப்போ இந்த சட்டத்தை அமல்படுத்த தடையாக இருப்பதற்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 120 பழங்குடி கிராமங்கள் இங்கே இருக்குது. இந்த 120 பழங்குடி கிராமங்களில் ஒன்று அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமூலம், தாளவாடி, இந்த 4 வருவாய் வட்டங்களில் 120 கிராமங்கள் இருக்குது. இந்த 120 பழங்குடிய கிராமத்தில் ஒரு 15 கிராமங்கள் ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் இந்த கிராமங்கள் அமைஞ்சிருக்குது. மீதம் இருக்கக்கூடிய 105 கிராமங்களும் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடங்களில் இந்த கிராமங்கள் அமைஞ்சிருக்கு. ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் வில்லேஜ் அப்படின்னு சொன்னால் வனத்துறைக்கு சொந்தமான இடம். அங்கே சில நிபந்தனைக்கு உட்பட்டு அங்கே மக்கள் வந்து குடியமர்த்தப்பட்டிருக்காங்க. சில நிபந்தனைக்கு உட்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை வந்து அவங்க பயிரிட்டிருப்பாங்க. வனத்துறை எந்த நேரம் வேணாலும் அவங்களை வெளியே போக சொல்லலாம். அந்த அவங்க வனத்துறையினுடைய நிலத்தில் வாழ்ந்துருக்கக்கூடிய மக்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை வனத்துறை விதிக்குது. இது ஒரு பெரிய நெருக்கடி. இப்போ இந்த வன உரிமை சட்டப்படி இந்த வன கிராமங்களில் வாழக்கூடிய பழங்குடிகள் தாங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கும் தாங்கள் பயிரிட்டக்கூடிய இடத்துக்கும் நில உரிமையை கோர முடியும். இது இந்த சட்டத்தினுடைய கொடுக்கக்கூடிய முதல் பலன் மக்களுக்கு. அப்படி பார்த்தா இங்கே ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 15 வன பழங்குடிகள் கிராமங்களில் ஃபாரஸ்ட் ட்ரைபல் செட்டில்மெண்ட்டில் ஒரு செட்டில்மெண்ட்டை தவிர ஏறக்குறைய மற்ற 14 செட்டில்மெண்ட்லேயும் இந்த தனிநபர் வன நில அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. வழங்கப்பட்டதுலேயும் பல பிரச்சனை இருக்குது. இந்த சட்டம் 2005 டிசம்பர் மாதம் 23 அன்றைக்கு அந்த பழங்குடி எந்த வன நிலத்தில் வந்து இருக்காரோ இல்லை பயிரிட்டிருக்காரோ குடியிருக்காரோ அதை வந்து அவங்களுக்கு அங்கீகரித்து கொடுக்கணும் என்கிறது சட்டம் சொல்லுது. ஆனால் வனத்துறை இந்த மக்கள் எவ்வளோ நிலத்தை வந்து பயன்படுத்தி இருந்தாங்களோ அந்த நிலத்தை முழுமையாக அவர்களுக்கு வந்து பட்டா டைட்டில் கொடுக்காம வனத்துறை ஒரு கணக்கு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து பட்டாக்களை வழங்கியிருக்கு. இப்போ காலங்காலமாக பல ஆண்டு காலமாக அந்த மக்கள் எவ்வளோ அளவுள்ள நிலத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்களோ அந்த நிலத்துக்கு ஏற்ற அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல, அது குறைத்து வழங்கப்பட்டிருக்கு. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, அப்படி வனத்துறை இந்த சட்டப்படி கொடுக்கக்கூடிய நில உரிமை அங்கீகாரத்தை இந்த மக்கள் பெற்றாலும் கூட அந்த நிலங்கள் இன்னும் வந்து வனத்துறை நிலமாகவே தான் இருக்குது. அது வனத்துறை நிலமாக இப்போ இந்த டைட்டில் கிடைச்சனால என்ன ஏற்பட்டக்கூடிய நன்மை, அந்த நிலத்தை வந்து நான் பயன்படுத்திட்டு இருக்கேங்கிற ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் வேறு எந்த கூடுதலான திட்டங்களையும் வந்து வேலைகளையும் வந்து நிலத்தில் நான் செய்ய முடியாது. அந்த நிலத்தில் வந்து நிலத்தை சமன்படுத்துறதுக்காக ஒரு இயந்திரத்தை பயன்படுத்துகிறதா இருந்தாலும் வனத்துறையிட்ட அனுமதி கேட்கணும். அங்கே ஒரு கிணறு தோன்றதாக இருந்தாலும் வனத்துறையிட்ட அனுமதி கேட்கணும். அப்படி வனத்துறை எந்த அனுமதியும் வழங்குறதில்ல. அப்போது நில உரிமையை வந்து அங்கீகரித்து பட்டா கொடுத்தாலும் கூட
பட்டா கொடுக்கப்பட்ட நிலங்கள் வருவாய் நிலங்களாக மாற்றணும். அந்த வேலை இந்த விஷயத்தில் வந்து தொடப்படவே இல்லை. தமிழ்நாட்டில் எங்கேயுமே அது நடக்கலை. இதனால் அந்த வன நில உரிமையை அங்கீகரிப்பது என்கின்ற இந்த சட்டத்தினுடைய முதல் படியும் பாதியோடு நிற்குது. இதுதான் அதை பொறுத்தளவுக்கு நிலைமை. ரெண்டாவது இருக்கக்கூடிய விஷயம் வந்து சமூக வன உரிமை என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை இந்த சட்டம் கொடுக்குது. ஒரு வன கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள், அவங்க ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் இருந்தாலும் சரி, ரெவென்யூ செட்டில்மெண்ட் இருந்தாலும் சரி, அவர்கள் காட்டோடு அவர்களுக்கு என்ன மாதிரியான உறவுகள் எல்லாம் காலங்காலமாக அவர்கள் கொண்டிருக்கிறார்களோ அந்த உறவுகளை வந்து அவங்களுக்கு உரிமையாக்குவது, அங்கீகரிப்பது இந்த ரெண்டாவது அம்சம். இப்போ காட்டுக்குள்ளார வந்து மேய்ச்சலுக்காக போவாங்க, காட்டுக்குள்ளார நீர் நிலைகளை பயன்படுத்துவாங்க, காட்டுக்குள்ளார அவங்களுடைய கோயில் வனக்கோயில் இருக்குது, அதை வந்து வழிவிடுவதற்காக போவாங்க, காட்டுக்குள்ளார ஒரு வழி பாதையாக கூட ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போவதற்கு அந்த காட்டு வழி தடங்களை பயன்படுத்துவாங்க. மேய்ச்சல் இருக்கும், சிறு வன மகசூலை வந்து அவங்க எடுப்பாங்க. ஒரு பழங்குடியின வாழ்க்கையில் அவனுக்கு ஆண்டுதோறும் கிடைக்கக்கூடிய உன்னுடைய வாழ்வாதாரம், உன்னுடைய வருமானத்தில் சரிபாதிக்கு மேலே வந்து வனப்பொருளை சேகரிப்பது, அவருடைய மதிப்பை கூட்டுவது, அதை வந்து விற்பனை செய்வது இதன் மூலமாக தான் நடக்கும். இப்போ இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். வனத்துறை தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அதை வந்து அவ்வப்போது தடை செய்யும். இந்த சட்டம் அதையெல்லாம் அங்கீகரிக்க சொல்லியிருக்குது. ஈரோடு மாவட்டத்தில் இன்னும் எந்த ஒரு கிராமத்திலையும் இந்த சமூக வன உரிமை என்று சொல்லக்கூடிய பழங்குடிகள் காலங்காலமாக காட்டோடு தாங்கள் வைத்திருக்கக்கூடிய உரிமையை இந்த சட்டப்படி அங்கீகரிக்கிற பணி எங்கேயுமே நடக்கலை. முதல் கட்டமாக இங்கே வந்து ஒரு 10 கிராமங்களில் அந்த வன உரிமைக்கான கோரிக்கைகளை கிராம சபை பரிசீலித்து, கிராம வன உரிமை குழு பரிசீலித்து, கோட்ட அளவிலான குழுவுடைய கையில் இருக்குது. ஏறக்குறைய இந்த மனுக்கள் அனுப்பப்பட்டு ஓராண்டு காலமாச்சு. அது கோட்ட அளவிலான குழுவிலிருந்து மாவட்ட அளவிலான குழுவுக்கு இந்த அந்த கோப்புகள் எதுவுமே நகர்த்தப்படலை. இது நகர்த்தப்படாமல் இருக்கிறதுக்கு வந்து தேவையாக என்னெல்லாம் ஆவணங்களை இவங்க கேட்பாங்களோ, சாட்சியங்களை கேட்பார்களோ அத்தனை ஆவணங்களையும் அதோடு வந்து கொடுத்துருக்கோம். நம்ம தமிழகத்திலேயே இவ்வளவு ஆவணங்களை வந்து வேறு எங்கேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவ்வளவு சிறப்பாக முழுமையாக ஆவணங்களை வந்து அவங்ககிட்ட கொடுத்தாலும் கூட ஓராண்டு காலமாக இந்த கோப்புகள் எஸ்டிஎல்சியிலேருந்து டிஎல்சிக்கு போவதற்கு வனத்துறை மிகப்பெரிய தடையாக இருக்குது, இழுத்தடிச்சிட்டு இருக்குது. இது ஒரு பிரச்சனை. மூன்றாவது இந்த சட்டப்படி கிடைக்க வேண்டிய இன்னொரு அங்கீகாரம் வன வள ஆதார உரிமை என்பது கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் ரைட்ஸ். இது ஒவ்வொரு கிராமத்தினுடைய வன எல்லைகளை வரையறுத்து அதை வரைபடமாக்கி அந்த வன எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளை, அந்த வனப்பகுதியை வந்து காப்பது, வனப்பகுதியை வளர்த்தெடுப்பது, இப்படிப்பட்ட பணிகளை வந்து கிராம மக்களுக்கு ஒப்படைக்கக்கூடிய ஒரு உரிமை. இந்த உரிமையும் வந்து இந்த 10 கிராமங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதை கொடுப்பதில் வனத்துறைக்கு துளி கூட ஆர்வம் இல்லை. கிராம மக்கள் காலங்காலமாக தங்களுடைய வழக்கப்படி எந்த பகுதி தங்களுடைய எல்லைகளாக அவர்கள் வந்து வைத்து கொண்டிருக்கிறார்களோ, வரையறுக்கிறார்களோ அந்த எல்லை வனத்துறை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதில் ஒரு பெரிய டிஸ்பியூட் இருந்துருக்கு. இது இந்த வகையில் பிரச்சனை. நான்காவது அந்த சட்டம் கொடுக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ரைட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி கிராமத்துக்கு ஒரு பள்ளிகள் வேணும், அங்கன்வாடி வேணும், ஒரு கம்யூனிட்டி ஹால் வேணும், அதில் மின்சார வசதி, குடிநீர் வசதி, இந்த மாதிரியான ஒரு 13 தேவைகளுக்கு ஒரு 2.5 ஏக்கர் அளவுள்ள நிலம், வன நிலம், அந்த நிலத்தில் ஒரு 70 மரங்கள் இருந்தாலும் வெட்டி கொள்ளலாம் என்கின்ற வாய்ப்பை வந்து இந்த சட்டம் கொடுக்குது. அந்த 2.5 ஏக்கர் அளவுள்ள நிலத்தை வனத்துறை அந்த பழங்குடி மக்களுடைய வளர்ச்சிக்காக, அந்த கிராமத்தினுடைய தேவைக்காக வகை மாற்றம் செய்து வேறு துறைகளுக்கு வந்து கொடுக்கலாம். இதை நிறைவேற்றலையும் வனத்துறை மிகப்பெரிய தடை. ஒரு கிராமத்துக்கு ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு சாலை அமைக்கணும். 4 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு சாலை அமைப்பது என்று சொன்னாலும் ஒரு 6 ஏக்கர் நிலம் தேவைப்படலாங்க. ஆனால் இந்த சட்டம் வந்து 2.5 ஏக்கர் நிலத்தான் வந்து கொடுக்க சொல்லி சட்டம் சொல்லியிருக்கு. ஆகவே 6 ஏக்கர் நிலத்தையும் நீங்கள் வழங்க முடியாது என்று வனத்துறை சொல்லுது. ஆனால் அது அப்படி அல்ல. அங்கே 2-3 கிராமங்கள் இருக்கும். அந்த 6 ஏக்கர் நிலத்தை ஒரு கிராமம் வந்து 2 ஏக்கர் நிலத்தை கோர முடியும். கோரிச்சுன்னா 3 கிராமங்களும் சேர்ந்து 6 ஏக்கர் நிலத்தை கோரும்போது அந்த பாதையை முழுமையாக அமைக்க முடியும். அப்படி அந்த பாதையை வந்து அமைத்துக் கொள்வதற்கு வனத்துறை வந்து தடை செய்து இன்றும் பல கிராமங்கள் பல இடங்களில் போக்குவரத்து வசதியற்று ஒரு மருத்துவ தேவைக்கோ குழந்தைகளுடைய கல்விக்கோ கிராமங்களை விட்டு வெளியே வர முடியாத ஒரு அவல நிலை வந்திருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தா இந்த சட்டத்தை பற்றி அமல்படுத்த வேண்டிய துறையும் புரிந்து கொள்ளலை, மக்களுக்கும் வந்து புரியக்கூடிய வாய்ப்பும் சூழலும் இல்லை. அறியாமையின் காரணமாக வனத்துறை மிகப்பெரிய தடையாக இருப்பது என்பது மிக அரைகுறை என்று கூட சொல்ல முடியாது. அதை விட குறைவான அளவு தான் சட்டம் வந்து பலனை கொடுத்துருக்கு. இந்த சமயத்தில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி படுறப்போ இது மாதிரி மக்கள்கிட்ட வேலை செய்கிற எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தில் இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பழங்குடியினத்துறை இதற்கென்று ஒரு தனி முயற்சி, விசேஷ முயற்சி எடுக்கணும். பழங்குடியினத்துறைக்கு ஒரு சிக்கல் இருக்குது. பழங்குடியினத்துறையில் வந்து அலுவலராக வரக்கூடியவர்கள் பழங்குடியினத்துறைக்கென்று வருவதில்லை. சாதாரணமாக கீழ் மட்டத்தில்
ஒரு பழங்குடியினர் நல வட்டாட்சியர் இருப்பாங்க. அவங்க ஓராண்டு காலம் மட்டும் இந்த பொறுப்பில் இருப்பாங்க. ஓராண்டு காலத்துக்கு மேலே வருவாய்த்துறையினுடைய வேறு பணிகளுக்கு போவாங்க. அவங்க தாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஓராண்டு காலத்தில் சட்டத்தை முழுமையாக புரிந்து கொண்டு, மக்களை முழுமையாக புரிந்து கொண்டு, சட்டத்தை அமல்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை தொடங்கலாம் என்று நினைக்கிற நேரத்தில் அவர் வந்து பணியிட மாற்றம் செய்வார். நிரந்தரமான அலுவலர் இல்லை. அவரை புரிந்து கொள்ள முடியாது. அவளுக்கு எந்த விதமான வசதியும் இல்லை. பழங்குடி கிராமங்களுக்கு வழக்கமாக போகக்கூடிய பேருந்துலாம் போய் கிராமத்துக்கு போயிட்டு திரும்ப முடியாது. தாலுக்கா மட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர்களுக்கு எந்த விதமான வாகன வசதியும் இல்லை. அவங்க பழங்குடியை போய் சந்திப்பது கூட அவங்களுக்கு பெரும் சிரமம். அதே போல் இப்போ தாசில்தாருக்கு மேலே ஆர்டிஓ இருக்காங்க. அவங்களும் வந்து நிரந்தரமாக அந்த பணியில் இருக்கவங்கள. அப்போது பழங்குடி நலத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நிரந்தரமாக பழங்குடி நலத்துறையிலேயே பணியாற்றக்கூடியவர்களாக அல்லாத காரணத்தினால இந்த சட்டத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில் மிகப்பெரிய தாமதம் ஏற்படுது. அவங்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய காலத்தில் என்ன செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வருது. இப்போ வேறு வழி இல்லாமல் பழங்குடி நலத்துறை இதுக்கு ஒரு விசேஷ முயற்சி எடுத்து, சிறப்பு கவனம் எடுத்து, இந்த சட்டத்தை புரிந்து கொண்டு ஆர்வத்தோடு மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய, அனுபவம் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் வட மாநிலங்களில் பல இடத்துல இந்த சட்டம் மிகச்சிறந்த முறையில் வந்து நல்ல பலனை மக்களுக்கு கொடுத்துருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அதிகாரிகளை கூட பயன்படுத்தி ஒரு தனி நிர்வாக அமைப்பை பழங்குடி மக்கள் நலத்துறை ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயித்து, இந்த காலத்துக்குள்ளார இந்த சட்டத்தினுடைய பலன்கள் முழுக்க மக்களுக்கு கிடைப்பதற்கான ஏற்பாட்டை செய்வதற்கு ஒரு தனி நிர்வாக அமைப்பை பழங்குடி நலத்துறை ஏற்படுத்துவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. அதே சமயம் அப்படி ஒரு தனி நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தும் போது அந்த நிர்வாக அமைப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இந்த சட்டத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம். ஒரு துரதிருஷ்டம், கல்வியிலேயே மிக பின்தங்கிய நிலைமையில் இருக்கவங்க பழங்குடிகள். அந்த மக்களுக்காக வந்திருக்கக்கூடிய சட்டம் இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய முதல் கடமையை யார் நிறைவேற்ற வேண்டும்னா பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய கிராம சபை தான் நிறைவேற்றணும். தமிழே அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த சட்டம் இன்னும் ஆங்கிலத்தில் தான் இருக்கின்றது என்பது வருந்தக்க செய்தி. இப்போ குறைந்தபட்சம் ஒரு மொழியாக்கம் செய்து இந்த மக்கள் கையில் ஒரு 10 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் கூட பழங்குடியினத்துறையில் இல்லாதது வந்து ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம். இரண்டாவது, வனத்துறை அதிகாரிகளுக்கு வந்து அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப செயல்படுவதை வந்து அரசு வந்து அனுமதிக்கக்கூடாது. சட்டம் தான் நம்மளை ஆட்சி பண்ணுது, ரூல் ஆஃப் லான்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வனத்துறை அதிகாரிகள் தங்களுடைய அதிகாரம் பறி போயிடணும்னு அவங்க விருப்பப்படுறதுனால, போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால இந்த சட்டத்தை அமல்படுத்துறது இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்த நிலை எடுத்தாங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. பழங்குடியினத்துறை வனத்துறைக்கு வந்து அறிவுறுத்தலை கொடுக்கணும். சட்டம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அரசு அதில் தீவிரமான முயற்சி வந்து எடுக்கணும். வனத்துறைக்கு வந்து கட்டுப்படுத்தணும் அரசு. இன்னும் பொதுவாக நாங்கள் சொல்லுவோம், ஐஎஃப்எஸ்சில் கண்டால் ஐஏஎஸ் வந்து கொஞ்சம் தயங்கிட்டு இருக்குன்னு சொல்லி. இப்போ பழங்குடியினத்துறையிலையோ வருவாய்த்துறையிலையோ வரக்கூடிய உயர்மட்டத்தில் கூடிய ஆட்சித்தலைவர் அளவுக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளை கூட ஐஎஃப்எஸ் முடித்த கன்சர்வேட்டரோ இல்லை டிஎஃப்ஓவை பார்த்து அவங்ககிட்ட வந்து பேசுவதற்கும் வாதிடுவதற்கும் சட்டப்படி நீங்கள் நடங்கள் என்று சொல்வதற்கும் தயங்குறாங்கிறது வந்து நிஜமாக இருக்குது. இப்போ வனத்துறைக்கு கடுமையான உத்தரவு, சட்டத்தை அமல்படுத்தணும், சட்டத்தை வந்து நீங்கள் மீறக்கூடாது, உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப சட்டத்தை வளைக்கக்கூடாதுங்கிற ஒரு உத்தரவு வந்து அரசு வந்து வனத்துறை கொடுக்கணும். பழங்குடி நலத்துறை ஒரு தனி நிர்வாக அமைப்பை இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்காகவே உருவாக்கி, அந்த நிர்வாக அமைப்புகள் அனுபவம் உள்ளவங்களை அமர்த்தி அவளுக்கு பயிற்சியும் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளார இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான முயற்சியில் முழுமையாக எடுக்கணும். அப்போ தான் இது சாத்தியமாக இருக்கும். இன்னொரு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, இப்போ சமீப காலமாக வந்து புலிகள் காப்பகங்கள், யானைகள் காப்பகங்கள், நேஷ்னல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி என்று பல்வேறு பெயர்களால் வந்து வனம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள், காப்பு காடுகள், இப்படி பல்வேறு பகுதிகளாக வந்து அரசாங்கத்தினால் வந்து அறிவிக்கை செய்யப்பட்டு வருது. 2006 வருஷம் வன உரிமை சட்டம் எப்போ வந்ததோ அதே வருஷம் காணுயிர்களை பாதுகாப்பதற்காக 1972 வந்த ஒரு சட்டம் வந்து திருத்தப்பட்டுச்சு 2006. அந்த சட்டம் ஒரு பகுதி வனப்பகுதி ஒன்றை வந்து புலிகள் காப்பகமாகவோ அல்லது தேசிய பூங்காவாகவோ அறிவிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் சொல்லி வழிகாட்டுதல் கொடுத்துருக்குது. தமிழ்நாட்டில் 5 புலிகள் காப்பகங்கள் இருக்குது. ஒன்று களக்காடு முண்டந்துறை, மேகமலை, ஆனமலை, முதுமலை, சத்தியமரம். இந்த 5 புலிகள் காப்பகங்களுமே புலிகள் காப்பகங்கள் எவ்வாறு அறிவிக்கை செய்யப்பட வேண்டும் என்று திருத்தப்பட்ட காணுயிர் பாதுகாப்பு சட்டம் சொல்லியிருக்கின்றதோ அந்த வழிகாட்டுதலுக்கு முரணாகத்தான் அறிவிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் அறிவிக்கப்பட்டிருக்கூடிய புலிகள் காப்பகங்கள் அத்தனையுமே சட்டத்துக்கு விரோதமாக அறிவிக்கப்பட்ட புலிகள் காப்பகங்கள் என்று உறுதியாக சொல்ல முடியும்.
ஒரு பகுதியை புலிகள் காப்பகமாகவோ இல்லை தேசிய பூங்காவாகவோ அறிவிக்கை செய்வதற்கு முன்பு இந்த வன உரிமை சட்டப்படி அந்த வாழக்கூடிய மக்களுக்கான உரிமைகளை அங்கீகரித்து விட்டு தான் வந்து காப்பகங்களை அறிவிக்கணும். அந்த வழியை வந்து அவங்க கையாளுறதில்ல. அந்த சட்டத்தை துளியோடு மதிக்காமல் சட்டத்தை உருவாக்கிய அரசு நிர்வாக அமைப்புகளே நிறுவனங்களே தாங்கள் உருவாக்கிய சட்டத்தையே வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் வந்து அவரோட நடவடிக்கை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து தடுக்கப்படணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புலிகள் காப்பகங்களையும் தேசிய பூங்காக்களையும் இந்த சட்டத்தின்படி மக்களுடைய உரிமைகளை அங்கீகரித்ததுக்கு பின்பு தான் புலிகள் காப்பகங்களுக்கு தேசிய பூங்காங்களுக்கு வந்து என்ன விதிமுறைகள் இருக்குதோ அதை வந்து அமல்படுத்த தொடங்கணும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, புலிகள் காப்பக பகுதியிலிருந்து இந்த ஈரோடு மாவட்டத்தினுடைய பெரும் வனப்பகுதி வந்து புலிகள் காப்பகமாக அறிவிக்கை செய்யப்பட்டிருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து வெளியேற்றப்பட்டாச்சு. இப்போ வனப்பகுதியிலேருந்து ஒரு மக்கள் வந்து வெளியேற்றப்படுறதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பல்வேறு நிபந்தனைகள் இருக்குது, வழிகாட்டல் இருக்குது, சட்ட வழிமுறைகள் இருக்குது. அதை எதையும் பொருட்படுத்தாமல் அந்த மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அந்த வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு என்ன இழப்பீடு கொடுக்கும், பணமாகவோ அல்லது வாழ்வாதாரத்தை இழந்த வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்காகவோ என்ன இழப்பீடை கொடுக்குறோமோ அந்த இழப்பீடு கொடுக்கப்படலை. கொடுக்கப்பட்டிருக்கூடிய இழப்பீட்டிலையும் அதிகாரிகள் உள்ளம் நுழைஞ்சு அதில் தாறுமாறான தங்களுடைய நடவடிக்கையில் ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டு பல அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. வெளியேற்றப்பட்ட மக்கள் காட்டிலிருந்து வெளியே வந்தாச்சு, தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் இழந்தாச்சு. அரசு கொடுக்க வேண்டிய நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கல. இப்போ நடுவழியில் இன்னும் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த இடத்துலையும் நடக்கக்கூடாது. இப்போது மக்களை காப்பகங்களிலிருந்து வனத்திலிருந்து வெளியேற்றணும்னு சொல்லி சொன்னால் சட்டம் என்ன சொல்லியிருக்கோ அதை முழுமையாக அந்த சட்டப்படி தான் அவங்களை வெளியேற்றணும். இதை கடைபிடிக்கணும். இது எல்லாமே நடக்கும்னு சொல்லி சொன்னால் பிரதானமாக எங்களுடைய வேண்டுகோள் மட்டும் இல்லை, குற்றச்சாட்டு கூட என்ன சொல்ல முடியும்னா பழங்குடியினத்துறை இதில் விழிப்போடு இருந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமாகத்தான் இந்த சட்டத்தை அவர்கள் முதலில் புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் இந்த சட்டத்தை வந்து அமலாகும். இந்த சட்டத்தை அமலாகக்கூடிய மிகப்பெரிய அதிகாரம் கையில் இருக்குங்கிற அந்த உறுதி பழங்குடியினத்துறைக்கு வரணும். அதன் மூலமாக தான் சட்டம் நிறைவேற்றப்பட முடியும். அதன் மூலமாக தான் பழங்குடிகளுக்கு வந்த பலன் கிடைக்கும். அதன் மூலமாக தான் நம்முடைய சமூகத்தில் அடுக்கப்பட்ட மூட்டைகளே அடிமூட்டையாக இருப்போர் என்று சொல்லக்கூடிய பழங்குடிகள் அவர்கள் சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை வந்து அவங்க பெற முடியும்னு நினைக்கிறோம்.